ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தவா ஃப்ரை தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நான் சொல்கிற இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு டெண்டர் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி டெண்டர் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பேப்ரிக்கா பவுடர் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதுவே நல்லா கலர் கொடுக்கும். இப்போது இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இந்த மசாலா எல்லாம் நம்ம நல்லா தடவிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் தடவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். உள்ளே எல்லாம் நல்ல மசாலா இறங்குற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும் மசாலாவில். கடைசியாக நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறட்டும். இப்போ 3 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. நான் தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒன்றொன்னா தவா மேலே வச்சிடலாம். இப்போது இதோட குக்கிங் டைம் எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுருந்தேன், ஸ்லோ ஃப்ளேமில். 10 மினிட்ஸ் ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திருப்பி போட்டு நான் குக் பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போது இன்னொரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம் நம்ம. இப்போது ரொம்பவே சூப்பராக நமக்கு தவா ஃப்ரை தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.